ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து எப்போ ஃபைனல் எக்ஸிட் அடிக்கலாம். இப்போ சவுதி கவர்மெண்ட் வந்து புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு எம்ப்ளாயிக்கு எப்போ ஃபைனல் எக்ஸிட் அடிக்கலாம்னு. ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, உங்களோட அக்காமா வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி ஆகுதுன்னா இன்றைக்கி ஃபைனல் எக்ஸிட் அடிச்சிடலாம் ஈஸியாக. ஒரு எம்ப்ளாயோட அக்காமா வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி ஆகுதுன்னா இன்றைக்கி ஃபைனல் எக்ஸிட் அடிச்சிடலாம். அந்த ஃபைனல் எக்ஸிட் விசாவோட எக்ஸ்பிரி டேட் வந்து 60 days இருந்துச்சு. நம்ம எப்போ ஃபைனல் எக்ஸிட் இஷ்யூ பண்ணுறோமோ அப்போ இருந்து இப்போ அந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு எம்ப்ளாயிக்கு இப்போ ஃபைனல் எக்ஸிட் அடிக்கணும்னா கண்டிப்பாக அவங்களோட அக்காமா வந்து 30 நாளாவது மினிமம் இருக்கணும். அப்போ தான் ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபைனல் எக்ஸிட் அடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் ஒரு எம்ப்ளாயோட அக்காமா வந்து 30 daysக்குள்ளே இருக்குது, 30 days மினிமம் 30 days இல்லை 25 days தான் இருக்குது, இல்லை அதுக்கு உள்ளே தான் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அக்காமா ரினியூல் பண்ண பிறகு தான் ஃபைனல் எக்ஸிட் அடிக்க முடியும். அதனால் மினிமம் 30 days இருந்தால் தான் ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபைனல் எக்ஸிட் அடிக்க முடியும் அக்காமா. ஓகே, இப்போ சப்போஸ் உங்களோட அக்காமா வந்து 60 days இருக்குது, உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் விசா அடிச்சிட்டாங்கன்னா அதோட விசாவோட எக்ஸ்பிரி டேட் வந்து உங்களோட அக்காமா எப்போ எக்ஸ்பிரி ஆகுதோ அப்போ அந்த ஃபைனல் எக்ஸிட் விசாவும் எக்ஸ்பிரி ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் சவுதியை விட்டு வெளியில் போயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட அக்காமா வந்து 2 months மேலே இருக்குது, 60 daysக்கு மேலே இருக்குது, உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் அடிச்சிட்டாங்கன்னா உங்களோட ஃபைனல் எக்ஸிட் விசாவோட எக்ஸ்பிரி டேட் வந்து 60 days ஃப்ரம் இஷ்யூ டேட். ஃபைனல் எக்ஸிட் விசா இஷ்யூ பண்ணதுலேருந்து 60 days அதுக்குள்ளே நீங்கள் சவுதியை விட்டு வெளியில் போயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் வந்து ஃபைனல் எக்ஸிட் ரெக்வெஸ்ட் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக 2 months முன்னாடியே நீங்கள் ரெக்வெஸ்ட் சப்மிட் பண்ணிடுங்க. அப்போ தான் அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் எக்ஸிட் அடிப்பாங்க. நீங்கள் 1 month இருக்கும் போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்கள் அக்காமா ரினியூல் பண்ண பிறகு தான் ஃபைனல் எக்ஸிட் அடிக்க முடியும். இதனால் உங்களுக்கு அக்காமா சார்ஜையும் உங்கள் மேலே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சப்போஸ் உங்களோட ஒரு 30 days தான் இருக்குது, உங்களுக்கு ஃபைனல் 30 days மினிமம் 30 days இருக்கும்போது உங்கள் ஃபைனல் எக்ஸிட் அடிச்சிட்டாங்கன்னா உங்களோட விசா எக்ஸ்பிரி டேட் வந்து உங்கள் அக்காமா எப்போ எக்ஸ்பிரி ஆகுதோ அப்போ உங்கள் ஃபைனல் எக்ஸிட் விசாவும் எக்ஸ்பிரி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த ஆர்டரையும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அரபியில் இருக்கும், ப்ளஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் நான் அட்டாச் பண்ணுறேன். பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.